காவேரின்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கும் சில முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணுறதா தான் குருஜி நம்மக்கிட்ட வந்திருக்கார். ஓகேவா? ஆனால் அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நேற்று விக்ரம் படம் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்க. இன்றைக்கி எப்படியாவது பார்த்தே ஆகணும், டிக்கெட் கிடைக்கவே இல்லை, ஆனால் இன்றைக்கி நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு போனீங்க. படத்தை பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? படம் பார்த்தேன், ஆனால் புரியல. ஏன்னா பாதியில் தூங்கிட்டேன். நைட் ஷோ போனதுனால பாதியில் தூங்கிட்டேன். நிறைய பேர் அப்புறமேல கதையை கேட்டு புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமேல என்னடா முதல்ல கமலஹாசனை சாகடிச்சிட்டாங்களே, எப்படா தெரிந்தாப்புல உயிரோட வந்தாரு, இது என்ன மாயமா இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் கேட்டு கதையை கேட்டு வர்ற ரிவ்யூஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. அங்கே போட்டுக்கிற சண்டையில் இருக்கிற சத்தத்தில் வந்து நீங்கள் எப்படி தூங்குனீங்க அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஐயோ, நம்ம வந்து இப்போ பார்த்தா அந்த ட்ரெண்டே அது மாதிரி மாறி போச்சு பாருங்க. எல்லாம் வந்து இந்த குரூப் கேங் வார்ஸு, குரூப் வயலன்ஸு, இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, கேஜிஎஃப்பாக இருக்கட்டும், என்னோட இந்த படமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி கைதி வந்தது. அதாவது ஒரு ரீசனபிளாக இருந்தது ஒரு. ஸோ இது கைதி ஒரு பார்ட் 2ன்னு தான் சொல்கிறாங்க இதை. ஓகே. ஸோ ஆனால் டூ மச் ஆஃப் வயலன்ஸ் அண்ட் சவுண்டு, அன்பேரபிள் சவுண்டு, உட்கார்ந்துருக்கவே முடியல, அந்த லெவலுக்கு இரிட்டேட்டிங்காக இருந்தது. ஓகே, அனிருத் நோட் பண்ணிக்கங்க. இன்றைக்கும் வந்து சில முக்கியமான விஷயங்களை பேசுகிறதா குருஜி வந்திருக்கார். குருஜிக்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, ரீசெண்ட் டைமில் தான் வந்து நாங்கள் சேனல் ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ் சம்மந்தமாக மட்டுமே பேசணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் மேக்ரோ எக்கனாமிக் வருது, மைக்ரோ எக்கனாமிக் வருது, அண்ட் எக்கனாமிக்கலாக என்னென்ன பிரச்சனைகள் வரும் வெளிநாடுகளிலிருந்து அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சீனா வந்து இந்த விஷயங்களை பண்ணுனா ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பிரச்சனை வரதுக்கு, அடி வாங்குறது சான்ஸ் இருக்குது அப்படின்னு போட்ட வீடியோக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. 100க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கமெண்ட் பண்ணி அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கரெக்டான ஆன்சரும் பண்ணியிருக்காங்க. நம்ம கேட்ட கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போட்ட நிறைய வீடியோஸ்க்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்னென்னா, டெய்லி நாங்கள் ஒரு தனி வீடியோ இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்களோ, ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களோ எல்லாருக்குமே தனியாக உட்காந்து இன்னொரு வீடியோ போட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கிற ரேஞ்சுக்கு வந்து சேனலில் கொண்டு வந்துருக்கீங்க. ஸோ தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. இந்த சப்போர்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா அடுத்தடுத்து இன்னும் நிறைய பிளான்லாம் இருக்குது. அந்த பிளான்லாம் அப்பப்போ நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பட் அதை பண்ணலை அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படாதீங்க. ஏன்னா அடுத்தடுத்து கண்டென்ட் பண்ணணும், இன்னும் பெட்டரான வீடியோ உங்களுக்கு கொடுக்கணும், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலாக அந்த ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பண்ண முடியாமல் போயிட்டுருக்கு. அதான் ஒரு வருத்தமான விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இன்னைக்கு என்ன, நீங்கள் வந்து ஒன் மோர் திங் பண்ணுறீங்க. தட் இஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆஃப் மெனி கம்பெனிஸ் பண்ணுறீங்க. ஸோ நாட் ஓன்லி மேக்ரோ எக்கானமி அஸ் வெல் as செக்டர் அனாலிசிஸோட ஈவன் வந்து ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை அனலைஸ் பண்ணி கொடுக்குறீங்க. அதுவும் வந்து நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ஆமாம் சார், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்ட்டு வந்து. ஸோ அப்புறம் அதே மாதிரி நம்ம கேட்குற கொஸ்டினுக்கும் நிறைய பேர் கரெக்டான ஆன்சருக்கு கொடுத்துறாங்க. ஸோ ஒரு ஹெல்த்தியான டாக் இருந்துகிட்டே இருக்குது. ஆமாம், அதனால் நம்ம we have to thank them. Sure. So thank you very much. இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஷாக் அப்சர் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ என்ன ஆயிருக்குன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிருக்கு. அதாவது மே மந்தில் பார்த்தீங்கன்னா 18,500 crore மேலே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கம்பேர் டு ஏப்ரல் மந்த் பார்த்தோம்னா, ஏப்ரல் மந்தில் 15,000 மேலே இருக்குது. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம நோட் பண்ணிருக்கு. அதாவது மே மாதம் 12ஆம் தேதி தான் ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சாங்க. 2 ஃபண்ட் மேனேஜர் வந்து ஃப்ராட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பயங்கரமாக தான் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. எல்லாருக்குமே பயங்கரமாக ஷாக்காக இருந்தது. ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டே க்ளோஸ் பண்ணுவாங்களான்ற அளவுக்குலாம் வந்து நிறைய பேர் பேசினாங்க. அப்படி அது வந்து மே மாதம் 12ஆம் தேதி அந்த விஷயம் நியூஸ் எல்லாம் வெளியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஓவராலாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி பார்க்குறது? சரி, மே மாதத்தில் வந்து ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃப்ரம் த ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ். அதே சமயத்தில் ஹையஸ்ட் வித்ட்ராவல். ஓகே, எஃப்ஐஐஸ் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்லேருந்து வரலாறு காணாத அளவுக்கு ஷேர் மார்க்கெட்லேருந்து பணத்தை எடுத்து போயிருக்காங்க. 45,000 crore. ஓகே, இருந்தாலும் நம்மளுடைய ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி நம்ம கண்ட்ரியை நம்ம தான் முன்னேற்றோம், இன்னொருத்தர் ஃபாரினர்ஸை நம்பி இது பண்ண முடியாது அப்படின்ட்டு ரியலாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இது வந்து இதை ரைட் ஸ்டெப் டெஃபினட்டாக. ஒரு 5 வருஷம் கழிச்சு ஐ ஃபீல் இட், ஆர் அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்தால் என்ன, வரலைன்னா என்ன, நாங்கள் இருக்கோம். நம்ம ஷேர் மார்க்கெட்டை பேஸ்ட் ஆன் குட் கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி, பேஸ்ட் ஆன் குட் பர்ஃபார்மன்ஸு நாங்கள் அதை வாங்குவோம்,
அதை உயர்த்துவோம் அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ஸை வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ டெஃபினட்டாக நல்ல வருங்காலம் இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஷேர் மார்க்கெட். ஓகே இதை பார்த்து வாசனைக்கிற விளம்பரம் மாதிரி சொல்கிறாரு, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு பார்த்துப்பாங்க அப்படின்னு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஐபிஓ வரப்போகுது. தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அப்படிங்கிற அந்த பேங்க் வந்து ஐபிஓ இஷ்யூ பண்ணுறதுக்கான வேலையில் இறங்கியிருக்காங்க. ஸோ இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், இந்த ஐபிஓங்கிறது என்ன சைஸ் வரும்? இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஒன் மோர் திங் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கூட கேட்டீங்க, இந்த ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்தது. இருந்தாலும் இந்த மே மாதத்தில் இவ்வளோ பணம் நம்ம இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இது எதை காமிக்குது அப்படின்னா, நம்மளை ரெகுலேட்டர்ஸோட ரெகுலேட்டர்ஸோட சரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ரெகுலேட்டர்ஸ் வந்து சால்வ் இட்டுங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் தான் இந்த ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு அவங்களோட மைண்டில் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்குதா, ஓகே செபி அண்ட் கவர்மெண்ட் வந்து இமீடியட்லி ஆக்ட், அதனால் எந்த பாதகமும் வந்து ரிட்டைல் இன்வெஸ்டர் வராது அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கிறனால தான் அவங்க செய்கிற இதை வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டாக சார். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கமிங் டு த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். இது வந்து நம்ம ஊரில் இருக்க பேங்க்கு. இங்கே வந்து அவங்க வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, எஸ்பெஷலி இது சதர்ன் இந்தியாவில் நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு வெரி வெல் ரன், இது வரைக்கும் ப்ரைவேட் செக்டாரில் இருக்க வெரி வெல் ரன் பேங்க்கில் இந்த ஒரு பேங்க் சேர்ந்தது. ஓகே. அண்டு ரொம்ப நாளாக வந்து ஐபிஓ வரும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் செப்டம்பர் மாதத்தில் வந்து டிராஃப்ட் ப்ராஸ்பெக்டஸ் வந்து செபியோட ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இப்போ லேஸ்ட் 1 or 2 days பேக் வந்து செபியோட கிளியரன்ஸ் வந்துருச்சு. அபவுட் 15 million ஷேர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே. எதுக்கு அப்படின்னா அதை Tier 1 கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஃபண்டமெண்டல் ஃபார் த பேங்க். ஓகே. அந்த கேபிட்டலை ஃபர்தர் பூஸ்ட் பண்ணுறதுக்காக, ஸோ தட் அவங்க லெண்டிங் வந்து இன்னும் ஜாஸ்தி எடுத்துக்கலாம் அந்த இதுக்காக. ஸோ அந்த இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த இது வருது, இஷ்யூ வருது. ஷார்ட்லி வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் அந்த டேட்டு. ஸோ 15 million ஷேர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு சைஸ் இருக்கும், ப்ரைஸ் ஏதாவது ஐடியா இருக்கா? இன்னும் கொடுக்கல, வந்துடும் ஷார்ட்லி. another few weeksக்குள்ளே சொல்லிடுவாங்க. ஓகே. ஏற்கனவே மார்க்கெட் கொஞ்சம் டவுனாக இருக்கிறதுனால மேபி தே ஹேவ் டைம். ஸோ மார்க்கெட் நல்லா அது அப்பில் போகும்போது, புல் மார்க்கெட் இருக்கும்போது தான் ஐபிஓ வருவாங்க, அதான் நல்லது. அப்படி நார்மலாக அப்படி தான் இருக்கும். ஓகே. பட் இந்த பேங்க்கு தான் நல்ல க்ரெடென்ஷியல்ஸ் நல்லா இருக்குல்ல, அதனால் வந்து எனி டைம் வந்து சப்ஸ்கிரைப் ஆகிடும். ஓகே. இந்த மாதிரி பேங்க்ஸ். சரி, இவ்வளோ பேசிட்டு இருக்கும்போது அடுத்து ஒரு முக்கியமான மெட்ரோ சொல்ல மறந்துட்டேன். கோல் இண்டியா கம்பெனி, உங்கள் செக்டர், அந்த கம்பெனி அதான் வாங்கிட்டு வரமே இல்லையா? இல்லை, அவங்க ஒரு டெண்டர் ஃப்ளோட் பண்ணாங்க, இம்போர்ட் கோல். ஓகே. அதில் வந்து இவருக்கு ஒரு சைஸபிள் போர்ஷன் வந்து அவார்ட் ஆகிருக்கு. ஓகே. ஒரு 8,000 crores. ஓகே. 8,308 கோடி. ஓ, ஓகே. ஸோ அந்த லெவலுக்கு அவங்களுக்கு அவார்ட் ஆகிருக்கு கான்ட்ராக்ட். இதில் அவங்க சப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ இவங்க வந்து இப்போ இம்போர்ட் பண்ணி கோல் இண்டியாவுக்கு சப்ளை பண்ணுவாங்க. கோல் இண்டியாவுக்கு சப்ளை பண்ணுவாங்க. கோல் இண்டியாவோட கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க வந்து அதை எடுத்துப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. நான் கொஞ்சம் தப்பாக நினச்சேன், எல்லாமே வாங்கிட்டே இருக்காரா, அதனால வந்து கோல் இண்டியா வாங்கிட்டு வரோம், அந்தளவுக்கு இது நடந்துருச்சு டீல் அப்படின்ற மாதிரி ஒரு திடீர்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ 2 விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஒன்று வந்து மியூச்சுவல் ஃபண்டுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரித்தது, அதுக்கப்புறம் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் ஐபிஓ வர்றாங்க அப்படிங்கிறது. இதை தாண்டி வந்து இப்போ என்னென்னா அந்த கேள்வி கேட்க வேண்டிய நேரத்துக்கு நம்ம வந்துட்டோம். இன்றைக்கி என்ன கொஸ்டின்? இப்போ நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா போனஸ் இஷ்யூ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆமாம். இன்றைக்கி கூட ஒரு போனஸ் ஆச்சு ஒரு கம்பெனியோட. அந்த இதே பேஸ் பண்ணி ஒரு ரிலேட்டடாக கேட்டுடலாம். நேற்று சரி, 3 இதில் வந்து எந்த கம்பெனி வந்து போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணல இப்போ ரீசெண்ட் டைமில் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஒன்று வந்து ஏயு ஸ்மால் பேங்க். ஓகே. ஏயு ஸ்மால் பேங்க். ஜிஎம்எம் ஃபாட்லர். ஓகே. விப்ரோ. இதில் ஒன்று வந்து இப்போ வந்து போனஸில் இல்லை. ஓகே. போனஸ் இஷ்யூ பண்ணலை. அது எந்த கம்பெனி? ஓகே. ஸோ 3 கம்பெனி சொல்லியிருக்காரு. ஏயுஎம் பேங்க் சொல்லியிருக்காரு, ரெண்டாவது வந்து ஏயு ஸ்மால் பேங்க் சொல்லியிருக்காரு, ரெண்டாவது வந்து ஜிஎம்எம் ஃபாட்லர், மூணாவது விப்ரோ. ஸோ இந்த
கேள்விக்கான ஆன்சர் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அப்படி இல்லைனா காசு பணம்ங்கிற டெலிகிராம் சேனலையும் வழக்கம் போல் இந்த கேள்வி இருக்கும், அங்கேயும் போயிட்டு ஆன்சர் பண்ணலாம். எது ரைட்டான ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸை பார்க்குறதுக்கு மறக்காம காவேரி பிஸ்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதே மாதிரி பக்கத்தில் காவேரி நியூஸ்னு ஒரு சேனல் இருக்கும், அங்கேயும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ்ஸ் வீடியோஸ் வரும். அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுவீங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.